காய்ஸ், இன்றைக்கி வந்து சிக்கன் பிரியாணியும் சிக்கன் 65 தான் எப்படி சூப்பராக டேஸ்ட்டாக செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சிக்கனை நல்லா கழுவி எடுத்துக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நல்லா வாங்கிட்டு அந்த சிக்கனை கழுவி எடுத்துக்கணும். எதுவும் சுத்தபத்தம் இல்லாமல் கடையில் கழுவி தருவாங்க. அதனால் சிக்கனை நல்லா கழுவி எடுத்துட்டு மீதியை கொஞ்சமளவு வந்து சிக்கனை வந்து பிரியாணிக்கும் சிக்கன் 65 வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக வாங்கிட்டு வந்துட்டேன். பிரியாணி மட்டும் செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு அதை வந்து குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நான். அப்புறம் வந்து கட் பண்ண பீஸு சிக்கன் 65க்கு ஒரு பவுலில் ஒரு முட்டை, அப்புறம் வந்து அரிசி மாவு, கடலை மாவு, 65 மசாலா, அப்புறம் வந்து லைட்டாக உப்பு, கார்ன்ஃப்ளவர் மாவு, இந்த மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறம் பிரியாணிக்கு வந்து அது கூடவே கொஞ்சோண்டு பிரியாணி மசாலா, கொஞ்சோண்டு வரமிளகாத்தூள், தயிர் 1 ஸ்பூனு நல்லா சேர்த்து மேக்னேட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் மேக்னேட் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கலாம். நம்ம அதுக்குள்ளே ஊறுறதுக்கப்புறம் அது ஊறாங்காட்டி நம்ம வந்து குக்கரில் வந்து கொஞ்சம் ஆயில் உண்டுனாவே விட்டுக்கலாம். பிரியாணி ஸ்பைசஸ் சேர்த்து நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் 3 பச்சை மிளகாய், 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்து அதையும் நல்லாவே வதக்கலாம். ஒரு அரை அளவு வதங்கினா போதும் வெங்காயம், அப்போ தான் வந்து பிரியாணிக்கு நல்லாயிருக்கும். 2 தக்காளியும் சேர்த்து எவ்வளோ அரிசி போகிறீங்கன்னா அதை விட கம்மியாக தான் வந்து தக்காளி சேர்க்கணும், இல்லைன்னா தக்காளி சாதம் மாதிரி ஆயிரும். தக்காளி சேர்த்துனதுக்கப்புறம் உப்பு, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வீட்டிலே ரெடி பண்ணது இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து, அதுக்கப்புறம் லைட்டாக பிரியாணி மசாலா. ஆல்ரெடி நம்ம வந்து அங்கே கறிக்கு வந்து நம்ம வந்து ஆல்ரெடி பிரியாணி மசாலா சேர்த்துருக்கனால இதுக்கு கொஞ்சமாக சேர்த்தா போதும். கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா, நிறையா போட்டுறக்கூடாது, பிரியாணியோட டேஸ்ட்டுவே மாற்றிடும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் மேக்னேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்து நல்லா ஒரு கிளறி விட்டு இந்த கறியும் அந்த இதில் நல்லா வதங்கணும். அப்போ தான் வந்து கறி டேஸ்ட்டாக இருக்கும். கறி வந்து நல்லா உருண்டு வந்ததுக்கப்புறம் தான் வந்து நம்ம அரிசியை போட்டு கிளறணும். இந்த பிரியாணி வந்து நான் வீட்டில் டெய்லி சாப்பாடு செய்கிறோம் இல்லையா, அந்த அரிசியில் தான் வந்து நான் பிரியாணி செய்கிறேன். பாசுமதி ரைஸ், சீரக சம்பா அந்த மாதிரி கிடையாது. ஆனால் வந்து இந்த வீட்டில் சமைக்கிற அரிசி, டெய்லி யூஸ் பண்ணுற அரிசி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி. நான் அடிக்கடி இதில் தான் செய்வேன். பாசுமதி ரைஸ் அடிக்கடி நான் யூஸ் பண்ண மாட்டேன். நம்ம எவ்வளோ செஞ்சுருக்கோமோ நம்ம எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு அரிசி எடுத்துகிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு முன்னாடி நல்லா அந்த அரிசியை போட்டு நல்லா ஒரு கிளறி விட்டதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் நார்மலாக உங்கள் வீட்டில் என்ன அரிசி யூஸ் பண்ணிங்களோ அந்த அரிசிக்கு எத்தனை விசில் விடுவீங்களோ அந்த அளவு விசில் விட்டு எடுத்து இறக்கிக்கலாம். அப்புறம் அதுக்குள்ளே வந்து சிக்கன் 65க்கும் நல்லா மேக்னேட் பண்ணியாச்சு. அதை வந்து நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் தான் போடணும். இப்படி பண்ணுறனால உங்களுக்கு வந்து சிக்கன் 65 வந்து கடையில் போடுற மாதிரியே கிடைக்கும். இந்த மாதிரி வந்து மாவு அதே மாதிரி முட்டை உடச்சி ஊற்றி பட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஒன்றோட ஒன்று மாவு வந்து நல்லா சிக்கனில் வந்து நல்லா ஒட்டி வரும். நல்லா ஒரு அரை மணி நேரம் 10 நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறம் எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக தான் சிக்கன் 65 எடுத்திருக்கேன். ஏன்னா வீட்டில் வந்து நானும் ஹஸ்பண்டும் பாப்பா 3 பேரும் தான். பாப்பா கறி சாப்பிட மாட்டான். குட்டி பொண்ணு 1 வயசு தான் ஆகுது. என்னோடய டெய்லி விலாக்லாம் நான் அப்பப்போ போட்டுட்டு தான் இருக்கேன். எங்கள் வீடு வந்து ஒரு கிராமத்து சைடு தான். பக்கத்தில் ஊட்டி மலை மாதிரி பெரிய மலை, சுற்றிலையும் வந்து மலை, வீடு, நடுவண்டி வீடு இந்த மாதிரி தான் இருக்கும்.
எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. சுட சுட பிரியாணியும் சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சு. என்னோட வீடியோ